இந்த 10 நாட்களும் ஏன் சிறப்பு பெறுகிறது என்பதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஃபத்ஹுல் பாரியிலே எழுதுகின்ற பொழுது, ஃபத்ஹுல் பாரி என்பது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹினுடைய ஸஹீஹுல் புகாரியினுடைய மிக பிரதானமான விரிவுரை தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹினுடைய ஃபத்ஹுல் பாரி. அதுல சொல்றாங்க, ஏன் இந்த 10 நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு, ஏன் இந்த 10 நாளைக்கு இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், உம்மஹாத்துல் இபாதா, இபாதத்தினுடைய பிரதான இபாதத்துக்கள், தாய்மார்கள் என்று சொல்ற அளவுக்கு அடிப்படையான இபாதத்துக்கள் எல்லாம் இந்த 10 நாட்களில் செய்யப்படுது. தொழுகை, அது வளமையாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், கடமையான ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகள். அதே போன்றுதான் நோன்பு, இந்த காலத்தில் நோன்பு பிடிக்கிறோம், குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கிறோம். சதக்கா, தான தர்மங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும் இந்த காலத்தில். அதே மாதிரி ஹஜ், ஒரு முஃமினான லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனிதன் அவன் இந்த காலத்தில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பான் ஒன்று. அதே மாதிரி தொழுது கொண்டிருப்பான், சதக்காக்களை தர்மங்களை வாரி வழங்கி கொண்டிருப்பான். ஜகாத் கடமையானால் அந்த காலத்திலே அவன் கொடுப்பான். அதே மாதிரி நோன்பு பிடிப்பான். ஹஜ்ஜுடைய கடமைகளையும் ஹஜ்ஜாஜிகள் சக்தி பெற்றவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட இபாதத்தினுடைய அடிப்படைகள் ஒருங்கே சேரப்பட்ட இந்த 10 தினங்கள் என்ற அடிப்படையில் தான் இது சிறப்பு பெறுகிறது. எனவே நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.